இருக்கட்டும். டைம் ஆகுதுல, சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புற வழியை பாருங்க. ஓகே? ஐயோ, நான் வந்துட்டேன். வந்து 10 நிமிஷம் நான் சிக்னல்ல தான் இருக்கேன். இந்தாங்க. போதும். ஒரே ஒரு வாய். இனி எனக்கு போக மனசே இல்ல, நான் போயே ஆகணும். இன்னும் ஒரு வாய் விக்ரம், ப்ளீஸ் ப்ளீஸ். அவ்வளவுதான். ஹே திவ்யா, உள்ள வா. ப்ளீஸ் கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கா. குட் மார்னிங். திவ்யா, உனக்கு நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். இது ரொம்ப தற்காலிகமான ஒண்ணுதான். சீக்கிரமே இதுல இருந்து நீ வெளியே வந்துருவ. எல்லாத்தையும் இனியா பாத்துப்பா, கவலையே படாத. ஓகே? தேங்க் யூ சார். சரி இனியா, இப்ப நீங்க 2 பேர் கிளம்புங்க. நான் சொன்ன விஷயத்த நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே? பி கேர்ஃபுல். ஒன்னையும் பாத்துக்க, இதையும் பாத்துக்க. ஓகே? ஓகே விக்ரம், பாத்துக்கிறேன். பை. வரமா. ஓகே சார், பை. ஓகே, பை. டேக் கேர். திவ்யா, வா சாப்பிடலாம். இல்லக்கா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, அப்படின்னா நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். நம்ம உடனே ஸ்கூலுக்கு கிளம்பிடலாம். அக்கா, மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணுமா? என்ன திவ்யா, ஏன் அப்படி கேக்குற? இப்போ உனக்கு ரீவால்யூவேஷன் பண்ணணும்ல. அக்கா, ஸ்கூல் சேர்மன் நேத்தே நம்மள ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. இப்போ மறுபடியும் போனா அதே மாதிரி அவமானப்படுத்த மாட்டாரா? நீ ஏன் அவமானப்பட்டதா நினைக்கிற? நீ நல்ல மார்க் எடுத்திருக்க. அவங்க ஏதோ ஏமாத்துறாங்க. நாம அழுத்தி கேக்குறதுனால பயத்துல என்னென்னமோ பண்றாங்க. அத நாம அவமானமா எடுத்துக்க வேண்டியதில்ல. அத கேக்குறது நம்மளோட உரிமை. சரிக்கா, ஆனா அவர் நேத்தே ரீவால்யூவேஷனுக்கு அப்ளை பண்றதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டாரேக்கா. அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது திவ்யா. நாம பயந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவோம்னு நினைச்சு சும்மா மிரட்டி பாக்குறாங்க. நாம தைரியமா நின்னு கேப்போம். அக்கா, அப்படியே அவர் ரீவால்யூவேஷனுக்கு சம்மதிச்சாலும் அதுக்கு கட்டுறதுக்கு பணம் வேணுமேக்கா. மாமா கிட்டயும் பணம் கேட்க முடியாது, என் அக்கா கிட்டயும் பணம் இல்ல. நான் என்னக்கா பண்றது? ஹே திவ்யா, அப்ப நீ என்ன உங்க அக்காவா நினைக்கல, அப்படிதானே? ஐயோ அக்கா, நீங்க என் அக்காவுக்கும் மேல. எனக்கு நீங்க சாமிக்கா. ஏய், அப்போ பணத்தை பத்தி பேசுறத இத்தோட நிறுத்து. என் தங்கச்சிக்கு செலவு செய்ய என்கிட்ட சக்தி இருக்கு. நீ பேசாம வா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரியா? இரு, வந்துடுறேன். அத்தை, என்ன அத்தை, நீங்க எதுக்கு இந்த வேலைய பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா, 2 நாளைக்கு நாம தானே பாக்கணும். அம்மா, அமுதா சித்தி எங்க? நேத்து நைட்டு வெளிய போனவங்க இன்னும் ஆளு காணோம். நான் கலந்து கொடுத்த மருந்தோட எஃபெக்ட் அப்படி. என்னோட கணக்குப்படி இன்னும் 24 மணி நேரத்துக்கு அவ டாய்லெட்லயே தான் கிடப்பா. அப்போ ராத்திரி எல்லாம் அவஸ்தைப்பட்டிருப்பாங்கல்ல. ஒருவேளை அப்படியே ஊருக்கு போயிட்டாங்களோ என்னவோ. யாரு அவளா? இரு பாப்போம். அத்தை, என்ன அத்தை, அங்க பாருங்க, அங்க பாருங்க. அம்மா, 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 முடியலையே. அம்மா, 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 ஐயோ முடியலையே. அம்மா, அலி, அம்மா, ஐயோ, ஐயோ, சித்தி என்னாச்சு சித்தி? முடியல யாழினி, என்னால முடியல. ஐயோ,
என்னால சுத்தமா எந்திரிக்க முடியல நீ. என்னால நடக்க முடியல. உடம்புல ஜீவனே இல்ல. ஐயோ என் சக்தி எல்லாம் போயிடுச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. ஐயோ தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துது. நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு அமுதா? ஐயோ ஏன் இப்படி தவழ்ந்து தவழ்ந்து வர? முடியல, சுத்தமா முடியல. ஐயோ ராத்திரியில இருந்து நிக்காம போயிட்டே இருக்கு. ம். அண்ணி என் வயிறு கலக்கோ கலக்குன்னு கலக்கிருச்சு. என் ரூம்ல இருக்கிற டாய்லெட்டுக்கு போலான்னு பார்த்தா அது பூட்டி இருக்கு. ஐயோ ஹால்ல இருக்கிற டாய்லெட்டுக்கு போலான்னு பார்த்தா அதுவும் பூட்டி இருக்கு. ஐயையையையோ. ஒரு ரூம்க்கு நான் வந்தேன்னா அதுவும் பூட்டி இருக்கு. அப்படியா? அச்சச்சோ. அண்ணி உங்க ரூம்ல இருக்கிற டாய்லெட்டுக்கு போனேன்னா அதுவும் பூட்டி இருந்துச்சு. ஐயோ. யாரு பாவம். யாரு யாரு இதெல்லாம் பூட்டி வச்சது? யார் பண்ணிருப்பா? நான் தான் பூட்டி வச்சேன். அண்ணி நீங்களா? ஆமா. ஏன் நீ பூட்டி வச்சீங்க? ஆமா, சாவியெல்லாம் இங்கே தானே வச்சிருந்தேன். நீயே திறந்திருக்கலாம்ல? ஆ? ஆ? ஐயோ எடுத்து பார்த்த நீ எந்த சாவிக்கும் எந்த பூட்டு திறக்கல. ஐயோ. ம். ஐயோ அதுக்கு மேல நான் இங்க இருந்திருந்தா இந்த இடமே நாஸ்தியா இருந்திருக்கும். அப்பா அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்ல அமுதா. ஐயோ இந்த வீட்ல எத்தனை டாய்லெட் இருந்தோம். ம். அர்ஜென்ட்டுக்கு ஒரு டாய்லெட்டுக்கு கூட போக முடியாம நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? அப்படி நீங்க எங்கதான் போனீங்க சித்தி? இதோ, நம்ம தெருமுக்குல இருக்கல கார்ப்பரேஷன் டாய்லெட், அங்கதான் போனேன். ராத்திரி எல்லாம் அங்கேயே தான் குடியிருந்தேன். ஓ ஓ, அதான் ராத்திரி எல்லாம் இவள காணோம். நாம கூட தேடிட்டு இருந்தோம்ல. ஆமா ஆமா. ஆமா அண்ணி, அங்கேயே படுத்துட்டேன். ஆ, 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 ஐயோ ஒரு 30 தடவையாவது போயிருக்கோம். ஐயோ விடாம போயிட்டே இருந்துச்சு. இரு இரு இரு. என்ன சொன்ன? எவ்வளவுன்னு சொன்ன? 30 தடவையா? ஆஹா, இல்ல 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 இல்ல. ஆ, ஏன் கணக்குப்படி ஒரு 50 தடவையாவது நீ போயிருக்கணும். அப்ப இன்னும் 20 தடவை பாக்கி இருக்கு யாழ்னி. ஆ, ஐயோ என்னால முடியாது அண்ணி. இனிமே போறதுக்கு என் உடம்புல உயிர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஐயோ அண்ணி அண்ணி, என்ன? நீங்க தான் இதை பண்ணீங்களா? ஆமா, நான் தான் பண்ணேன். ஏன் நீ இப்படி பண்ணீங்க? பெண்ணே, நான் என் மருமகளுக்கு ஆசை ஆசையா பலகாரம் பண்ணி கொண்டு போலான்னு பார்த்தா அதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? நீ எதுக்கு உன் அண்ணன் கிட்ட வத்தி வச்ச சொல்லு? நான் வேணும்னு எல்லாம் சொல்லல அண்ணி. நீங்க பேசுனது தற்செயலா என் காதுல விழுந்துச்சு, அதான். அண்ணே நீ சேர்ந்து மெதுவாவே வா. அண்ணி அண்ணியும் இனிய வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்ன. அண்ணன் வந்து உடனே இப்படி நிப்பாருன்னு நான் சத்தியமா நினைக்கல அண்ணி. ஏய், ஐயோ வலிக்குது வலிக்குது எந்திரி. வலிக்குது எந்திரி எந்திரி. ஆ, வலிக்குது அண்ணி. வலிக்குதா? வலிக்குது வலிக்குது. நடிக்காதடி. ஏய், நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியாதா? இங்க பாரு, நான் பண்ண இங்க பாரு. உனக்கு போக்கிடம் இல்லையே, போனா போகுதுன்னு உன் அண்ணன் இங்கே இருக்க வச்சிருக்காரு. இங்க ஒழுங்கு மரியாதையா இருக்கிறத நான் மட்டும் இங்க இரு. அனாவசியமா எங்க பிரச்சனையில தலையிடலாம் நினைச்சேன்னு வச்சுக்கோ. ம், இந்த மாதிரி கார்ப்பரேஷன் டாய்லெட்லயே தூங்குற மாதிரி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. இல்ல அண்ணி, இனிமே தலையிட மாட்டேன், தலையிடவே மாட்டேன். ம், அது இந்தா, வீடெல்லாம் ஒழுங்கா பெருக்கு. வாயாழ்னி. ஐயோ, மாமியாரும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல. இருங்க உங்களை வச்சுக்கிறேன். இல்ல, காரணம் இல்லாம நீங்க இனியாக்கு பலகாரம் பண்ணி எடுத்துட்டு போல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, அது மட்டும் எனக்கு தெரியட்டும்.
இந்த அமுதோட இன்னொரு முகத்தை பாப்பீங்க. ஐயோ, அந்த 20 தடவை பேலன்ஸ் ஆரம்பிச்சிடுச்சா? அம்மா, ஐயோ. இத பாரு, மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காத. வா. அக்கா, திரும்ப சேர்மேன் முன்னாடி போய் நின்னா கோவப்பட மாட்டாராக்கா? கோச்சுக்கிட்டோம். அவர் கோவப்பட்டா பட்டுட்டு போட்டோம். அவர் கோவம் நம்மள என்ன செய்ய போகுது? நாம நியாயத்துக்காக தானே போராடுறோம். யாரோட கோவத்துக்கும் நாம பயப்பட வேண்டியதில்ல. இல்லக்கா, ஸ்கூல்ல இருந்து கான்டாக்ட் சர்டிபிகேட்லாம் வாங்கணும். நம்ம ரொம்ப பிரச்சனை பண்ணா கான்டாக்ட் சர்டிபிகேட்ல கைய வச்சிருவாரோன்னு ரொம்ப பயமா இருக்குக்கா. திவ்யா, நாம இன்னும் பிரச்சனை பண்ணவே ஆரம்பிக்கல. இப்ப வரைக்கும் நியாயமான வழியில தான் போராடிட்டு இருக்கோம். இப்ப கூட போய் தன்மையா தான் கேட்க போறோம். இதுக்கும் அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா விக்ரம் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுவோம். உன் நியாயத்தை தன்மையா கேட்கறதுக்கு எதுக்கு பயப்படணும் திவ்யா? போராட தயாரா இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடாத ஒரே குணம் பயம்தான். பயந்தா ஜெயிக்கவே முடியாது. உன்னோட கான்டாக்ட் சர்டிபிகேட்ல எந்த பிரச்சனையும் வராது. உன்னை ஒரு நல்ல காலேஜ்ல சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆஹா, இவ வாய மாட்ட போல இருக்க. மறுபடியும் திவ்யா பொண்ண சேர்மான் கிட்ட கூட்டிட்டு வராளே. இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. சரிக்கா, நான் உங்களை நம்பிதான்க்கா இருக்கேன். சரி, தைரியமா வா. என்ன மேடம், என்ன நீங்க அன்னைக்கே சேர்மான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க? இல்ல சார், இன்னும் ஒரு முறை சேர்மனை பார்த்து பேசணும். பாருங்க மேடம், அவரெல்லாம் பார்க்க முடியாது. சார் ரொம்ப பிஸியா இருக்காரு. ஏற்கனவே நீங்க பண்ண கலாட்டாவில் சார் கிட்ட நான் தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். நீங்க கிளம்புங்க, இனிமே ஆபீஸுக்குலாம் வராதீங்க. சார், இவ கூட படிச்ச பொண்ணுங்கலாம் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவள ஃபெயில் பண்ணதுனால தான் இவ போக முடியாம இருக்கா. ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா காலேஜுக்கு எப்படி மேடம் போக முடியும்? ஏதோ புது விஷயம் மாதிரி சொல்றீங்க. என்ன சார், இவ வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டா போச்சா? ஏதோ கேலி பண்றீங்க. இப்ப நாங்க சேர்மேனை பார்த்தாகணும். அலோ பண்ண முடியுமா முடியாதா? முடியாது மேடம். அப்ப ஏற்கனவே பண்ண மாதிரி நாங்க உங்களை மீறி தான் போக வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? அதுக்கப்புறம் நீங்க தான் உங்க சேர்மேன் கிட்ட திட்டு வாங்கணும். என்ன மேடம் இது, பிரச்சனை பண்றதுக்குனே வருவீங்களா? இல்ல சரி, இங்கே இருங்க, நான் சார் கிட்ட கேட்டுட்டு வரேன். எல்லாம் என் தொலை எடுத்து. சரியான சார். சார், அந்த இனியாவும் திவ்யாவும் மறுபடியும் இங்க வந்திருக்காங்க சார். உங்களை பார்க்கணுங்கிறாங்க சார். யோ, அவங்கள நீயே பேசி அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட கூட்டிட்டு வர? சார் சார் சமாளிக்க பார்த்தேன், ஆனா முடியல சார். ஷோ, என்ன அவங்க கூட பெரிய ரோதனையா போச்சு. ச்சே, சரி வர சொல்லியா? ஓகே சார். பயப்படாத. ரொம்ப பயமா இருக்குக்கா. மேடம், சார் வர சொல்றாரு. பிரச்சனை பண்ணாம பேச வேண்டியதை மட்டும் பேசிட்டு கிளம்புங்க. வாங்க வாங்க. வா. சார். வணக்கம் சார். குட் மார்னிங். இப்ப உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை? உங்ககிட்ட தான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் திரும்ப திரும்ப இங்க வர்றீங்க? உங்களுக்கு பொழுது போகலன்னா அதுக்காக என் டைமை வேஸ்ட் பண்றது சரியே இல்ல. சார், இந்த பொண்ணோட எதிர்காலமே உங்க கையில தான் சார் இருக்கு. எக்ஸாம் பேப்பரை ரீவாலுவேஷன் பண்ற விஷயமா இன்னொரு தடவை பரிசீலனை பண்ணணும் தானே சார் நாங்க கேட்க வந்திருக்கோம். ஏமா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இவளோட எக்ஸாம் விஷயமெல்லாம் முடிஞ்சு போன சமாச்சாரம். இனி இதுல பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அக்டோபர்ல திரும்ப எழுதுங்கன்னு சொன்னா மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. சார், நீங்க என்ன கூட நம்ப வேண்டாம் சார். இவளோட கிளாஸ் டீச்சர், இவளுக்கு முன்னாடி பாடம் நடத்தின பழைய டீச்சர்ஸ், இவங்க எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க.
அட்லீஸ்ட் இவ எப்படிப்பட்ட பொண்ணுனாவது உங்களுக்கு தெரிய வரும்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என் ஸ்கூல்ல 99% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிட்டாங்க. இவ ஒருத்திக்காகலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. சார், ரீவால்யூவேஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இவளுமே பாஸ் ஆயிடுவா. சொல்ல போனா இவளே கூட உங்க ஸ்கூல் ஃபர்ஸ்டா வரலாம். அதையே சார் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நீ இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியா இருக்கலாம், அதுக்காகலாம் நீ என்ன வேணா பேசலாம்னு நினைக்காத. சார், இவ விஷயத்துல ரீவேல்யூவேஷன் கிடையாது கிடையாது கிடையாது. சார், அவுட். I said get out. ஓஹோ, அப்படியா? ஆனா ரீவால்யூவேஷன் கிடையாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது தெரியும்ல சார்? ஒரு ஸ்டூடெண்ட் ரீவால்யூவேஷன் கேட்டா பெர்மிஷன் லெட்டர்ல கையெழுத்து போட்டு தரது மட்டும்தான் உங்க வேலை. இப்போ ரீவால்யூவேஷனுக்கு அவளுக்கு பெர்மிஷன் தர போறீங்களா இல்லையா? என்னம்மா என்னையே மிரட்டுறியா? நான் எந்த இடத்துல இருந்து வந்தவன் தெரியுமா? எனக்கு எத்தனை ஸ்கூல் காலேஜஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சார், எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வேண்டியது ரீவால்யூவேஷனுக்கான பெர்மிஷன். அது நீங்க தர முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? சரி, அப்போ இதே பதில ஒரு பேப்பர்ல மட்டும் எழுதி எனக்கு சைன் பண்ணி கொடுங்க. நான் எங்க பார்க்கணுமோ பாத்துக்கிறேன். எழுதி தரணுமா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்பி போயிடு, இல்லன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். டேய் ஹரி, இவங்க ரெண்டு பேரும் எழுதி தரறா. எங்கடா அந்த பியூன்? அக்கா, கூப்பிடுவன. யோ பியூன், பிரச்சனை வேணாம்க்கா. ஹலோ, யோ என்னையா பண்ற? சீக்கிரம் வாயா. சார், நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாங்க, உங்க ரெண்டு பேரும் வேலைய விட்டு தூக்கிடுவேன். சாரி சார். அம்மா, சார் ஒரு வெளிய நிமிஷம். போங்கம்மா. சார், வெளிய எக்ஸ்கியூஸ் போ. மீ. நான் என்ன சொல்ல வரேங்கறத சொல்லிட்டு பாருமா, போறேன். லேடிஸா இருக்கீங்களான்னு பாக்குறோம். அப்புறம் கழுத்தை I பிடிச்சு வெளிய say you தள்ளிடுறேன். get out. போமா வெளியில. வெளியே போமா, வா, சொன்ன கேளுமா. போமா, சொன்னா கேளு. வெளியில தேவையில்லாம போமா. பேசிட்டு போமா இருக்காத. வெளியில. சார், வாங்க. போமா வெளியில. கேளு, வெளியே போ. Damn it. போங்கறல்ல. போமா வெளியில. போங்கம்மா. போங்க. போங்க. போங்க முதல்ல. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. உங்களுக்கு டிசியோ மார்க் ஷீட்டோ மரியாதையா வேணும்னா நான் சொல்ற அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. இல்ல அதை விட உங்களுக்கு பிரச்சனை யாரும் பாத்துக்கோங்க. போங்கம்மா. வாயா. அக்கா, என்னக்கா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறாங்க. மார்க்க இழந்து நிக்கிறது நம்ம ஸ்கூல் பொண்ணுதான்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்காங்க. அவங்க என்ன பாக்குறதே ஒரு எதிரிய பாக்குற மாதிரி இருக்குக்கா. திவ்யா, அவரோட கோபம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதுக்கான காரணம் தான் எனக்கு புரியல. மார்க் விஷயத்துல விட்டுட்டு போயிடுங்கன்னு அவ்வளவு ஈஸியா சொல்றாரு. எப்படி அப்படி விட்டு போக முடியும்? அவரோட பொண்ணு நல்லா படிச்சு நல்லா எக்ஸாம் எழுதி ஃபெயில் மார்க் வாங்கினா இவர் அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா? இதெல்லாம் ரொம்ப நான்சென்ஸா இருக்கு. கொஞ்சம் கூட கருணையே இல்லாதவரா? எப்படி இவ்ளோ முக்கியமான இடத்துல உட்கார்ந்திருக்காங்கன்னே புரியல. அக்கா, நம்ம இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்க்கா? அடுத்து விக்ரமோட அஸ்திரத்தை பயன்படுத்திட வேண்டியதுதான். அங்க பாரு, அதான் அந்த அஸ்திரம். என்னக்கா, மீடியாக்காரங்கலாம் வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை அடுத்து மீடியாவுக்கு கொண்டு போக போறோம் திவ்யா. இதான் விக்ரம் சார் சொன்ன ஐடியா. அக்கா, எதுக்குக்கா? திவ்யா, நீ பயப்படாம இரு. நம்ம அவங்கள பாத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. வா. வாங்க மேடம். வணக்கம். விக்ரம் சார் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சாங்க. என்ன பண்ணணும் மேடம்? ஆஹா, ஏதோ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காளே. சொல்லுங்க மேடம். ஹலோ 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 ஹலோ, நிறுத்துங்க. நீங்களா யாரு? உங்களை யாரு இங்க வர சொன்னா? நீங்களா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஹலோ, நாங்க மீடியா. யாரும் எங்களை வர சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு நியூஸ் வேணும்னா நாங்க எங்க வேணாலும் வருவோம். இங்க முக்கியமான இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. அந்த நியூஸை கலெக்ட் பண்ண தான் நாங்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, இங்க எந்த நியூஸும் கிடையாது. முதல்ல கிளம்புங்க. போங்கம்மா. அப்படிலாம் எங்க யாரையும் வெளியில அனுப்ப முடியாது சார். எங்களுக்கு தேவையான நியூஸை நாங்க கவர் பண்ணிட்டு தான் போவோம். ஹலோ பிஎஸ் சார், எங்களை வெளியே பிடிச்சு தள்ளின மாதிரி இந்த மீடியா ஆட்கள் எல்லாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பேசுறத அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருங்க இருங்க, உங்களை வந்து வச்சுக்கிறேன். மேடம், நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம்.
நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்